நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவருடைய அண்ணன் மணிகண்டன் ராஜேஷ் அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு. அவருக்கு இப்போ செகண்ட் கேர்ள் பேபி வந்திருக்கு. இந்த விஷயத்தை அவரே தன்னுடைய சமூக பக்கங்களில் சொல்லியிருக்காரு. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். நடிகர் மணிகண்டன் ராஜேஷ் அவர்கள் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மூலம் மிகவும் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். இவர் இதற்கு முன்னாடி சின்ன திரையில் டெலிகாஸ்டான ஒரு சில சீரியல்கள் நடிச்சிருக்காரு. இவர் சீரியல் நடிக்கும்போது சீரியல் நடிகை சோஃபியா என்பவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு மணிகண்டன் ராஜேஷ் அவர்களும் சோஃபியாவும் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் பாதையிலே இந்த நிகழ்ச்சியிலேருந்து விலகிட்டாங்க. மணிகண்டன் அவர்கள் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சினிமாவிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோஃபியாவுங்க சீரியலில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மணிகண்டன் ராஜேஷ் அவர்களும் சோஃபியாவும் விவாகரத்துப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. ஆனால் இது உண்மையா வதந்தியா அப்படின்ட்டு எந்த ஒரு தகவலும் தெரியலைங்க. இதற்கு மணிகண்டனும் சோஃபியாவும் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த நிலையில் இதை உறுதிப்படுத்தும் விதமாக மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் அவர்களுக்கு இரண்டாவதாக கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு தன்னுடைய செகண்ட் ஒய்ஃபோட எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் அவர்கள் சாய் ஐஸ்வர்யன் வேற ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. மணிகண்டன் அவருடைய மகன் சாய் ஐஸ்வர்யா மணிகண்டன் மகளை முத்தகஞ்சது போல ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. இதை பார்த்த மணிகண்டனுடைய முதல் மனைவி சோஃபியா அவங்க ரிப்ளை கொடுக்கும் விதமாக இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன். வாழ்க்கை எனக்கு புது அத்தியாயத்தை கொண்டு போகும். இனிமேல் என்னுடைய கவனம் எல்லாம் அது மேலே மட்டும்தான் இருக்குண்டு சோஃபியா அவங்களுடைய ஃபோட்டோவை ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பதவி பார்த்த ரசிகர்கள் சோஃபியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே போங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி சோஃபியாவோ மணிகண்டவர்களோ வெளிப்படையாக பேசினதாங்க தெரிய வரும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க. இதுபோன்று சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக முடிச்சுட்டு